கல்வாரி லெந்து கால தியானங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் வாழ்த்துதல்கள். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிலுவை தியானங்கள் குறித்து தியானம் செய்து வருகிற இந்த நாட்களிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய், நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் வந்து கொள்ளும்படியாய் அவர் தம்மை தாமே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து நம்ம மீட்டெடுத்ததான காரியங்களை தியானிக்கும்படியாய் இந்த நாளிலே நாம் அவருடைய வசனங்களை தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் இப்படிப்பட்டதான சிலுவை தியானங்கள் என்கிறதான ஒரு நல்ல ஆலோசனைகளை IMTARக்கு தேவன் தந்து இதில் மிகுந்த பிரயாசத்தோடு கூட நடத்துகிற IMTV ஸ்தாபனத்தாரையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு நாம் சிந்திக்கத்தக்கதாக யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது தன்னை ஒரு மேய்ப்பனாக அவர் ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். நானே நல்ல மேய்ப்பன். அப்போ தேவன் ஏன் தன்னை ஒரு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை எப்படியெல்லாம் மேய்க்க வேண்டும் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் மாத்திரமல்ல, தானும் தன்னுடைய ஜனத்தை இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஒரு மேய்ப்பன் எப்படி ஒரு ஆடுகளை எப்படி மேய்ப்பானோ அதே மாதிரி நானும் என்னுடைய ஜனங்களை மேய்ப்பேன் என்று சொல்லித்தான் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் வாசித்தோம். இந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்னென்ன காரியத்தெல்லாம் செய்வான் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், முதலாவது இந்த மேய்ப்பன் தன் ஆடுகளை நல்ல மேய்ச்சலுள்ள இடத்திலே அவன் கொண்டு செல்வான். இந்த மேய்ப்பன் இந்த ஆடுகளுக்கு ஏற்ற மேய்ச்சல் எங்கே இருப்பதை அவன் நன்றாயிருந்திருக்கிறவன். இந்த ஆடுகள் எங்கே மேய்ச்சலை மேய்தால் இந்த ஆடுகள் செழுமையாக இருக்கும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆகையினாலே அவன் இந்த ஆடுகளை அவன் நடத்தி சென்று கொண்டு போய் நல்ல மேய்ச்சல் இடங்களை பார்த்து இந்த ஆடுகளை அவன் மேய விடுகிறான். அப்பொழுது ஆடுகள் எல்லாம் நல்ல செழுமையான ஒரு ஆடாய் அது மாறி போகிறது. என்ற நல்ல மேய்ச்சலை மேய்க்கிறது, நல்ல தண்ணீரை அவன் கொண்டு போய் விடுகிறான். அதை போஷிக்கிறதில் அவன் மிகவும் கவனமாக இருந்து இந்த ஆடுகள் எங்கேயாவது மேய்கட்டும், எப்படியாவது அது போஷிக்கப்படட்டும் என்று விட்டு விடாதபடிக்கு இந்த ஆடுகள் மேல் கவனம் உள்ளவனாக, அந்த ஆடுகளிலே அவன் மேய்ப்பதிலே கவனம் உள்ளவனாக இருந்து அதை மேய்க்கிறபடியினாலே ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து விதமாய் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். அதைத்தான் யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம்: நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவரை நம்மை பார்த்து விதமாய் சொல்லுகிறார், நானே ஆடுகளுக்கு வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிப்பானால் அவன் என்ன செய்வானா? அவன் ரட்சிக்கப்படுவான். ஐயா, முதலாவது தன் ஆடுகளுக்கு தேவன் விரும்புகிற காரியம், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். அவன் இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து, பாவப்பிடியிலிருந்து, சாபத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். முதலாவது அதைத்தான் மேய்ப்பன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது சொல்லுகிறார், அவன் உள்ளம் புறமாய் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவன் வாழ்க்கையிலே உள்ளான மனுஷன் நல்ல மேய்ச்சலை கண்டடையும்படியாய், அவனுடைய ஆத்மா செழிப்பாக இருக்கும்படியாக நல்ல ஒரு மேய்ச்சலுக்குள்ளாக அந்த மேய்ப்பன் கொண்டு செல்வது போல இயேசு கிறிஸ்துவும் நம்மை நல்ல ஒரு மேய்ச்சலுக்குள்ளாய் அவர் கொண்டு செல்கிறாராம். உள்ளான மேய்ச்சல் எப்படி அவர் கொண்டு செல்வார்னா, கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்ற வசனங்களை அவர் சொல்லி நம்முடைய ஆத்மா செழிக்கும்படியாக அவர் நடத்துகிறதைத்தான் உள்ளும் அவன் என்ன பண்ணுவான்? மேய்ச்சலை கண்டடைவான்.
புறமும் ஒரு மேய்ச்சலை கண்டடைவான். உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் அவன் வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்ளுவான். அதைத்தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோமே. முதலாவது நம்முடைய ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ அதே மாதிரி தான் எல்லாவற்றையும் நாம் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும் என்பதை தேவன் நன்றாக இருந்திருக்கிறபடியினாலே அவர் சொல்வார், நானே ஆடுகளுக்கு வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமாய் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பிரியமானங்களே, ஆகையினால் தான் தேவன் சொல்லும்பொழுது நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இப்படி மேய்க்கிற ஒரு மேய்ப்பரை நீங்கள் பார்க்கவே முடியாது. புறம்பாய் மேய்க்கிற அநேக மேய்ப்பரை நீங்கள் பார்க்கலாம். அநேக காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உலக காரியங்களுக்காக அநேக மேய்ப்பர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். உலக ஆசீர்வாதங்களுக்காக, உலக தேவைகளுக்காக இன்றைக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை அநேகர் வாஞ்சிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உள்ளான ஒரு மனுஷன் மேய்ச்சலை கண்டடையக்கூடிய ஒரு மேய்ப்பன் யாராக இருக்கும் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உள்ளான மேய்ச்சலை நடத்துகிற ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். இந்த மேய்ப்பர் ஆகியனால ஏன் உள்ளான மேய்ச்சல், உள்ளான ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவானால் அவன் புறம்பான மனுஷன் நிச்சயமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படும். ஆகியனால்தான் உள்ளும் புறமாய் அவன் மேய்ச்சலை கண்டடைவான். ஆகியனால இந்த மேய்ப்பனுக்கு உள்ளாக இருக்கிறதான எந்த ஒரு ஆடும் எந்த ஒரு மனுஷனும் இன்னும் சொல்ல போனால் அவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைகிற மனுஷனாக இருப்பான். அவனை ஒரு நல்ல மேய்ச்சலை அவர் கொண்டு சென்று விடுவாராம். ஆகிய தான் சங்கீதக்காரன் அப்போ 23ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்வார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறார். ஆகினால இந்த சங்கீதக்காரன் தன்னை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையிலே மேய்ப்பராயிரும், நீர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடந்து ஒப்பு கொடுத்த பொழுது அவனை இப்படி தேவன் வழிநடத்தினதை அவன் பாடலாய் பாடியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் இந்த நல்ல மேய்ப்பருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் அந்த நல்ல மேய்ப்பன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உள்ளம் புறமாய் நல்ல மேய்ச்சலை கண்டடையும்படியாய் உங்கள் வாழ்க்கையை நடத்துவதை நீங்கள் காண முடியும். பிரியமானவர்களே, அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை போஷிக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஆடுகளை அவர் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு மந்தையை எடுத்துக்கொண்டால் பலமான ஆடுகள் இருக்கும், பலவீனமான ஆடுகள் இருக்கும். எப்படிப்பட்ட ஆடுகளாயிருந்தாலும் அந்த ஆடுகளை அவன் விசாரித்து அந்த ஆடுகள் சரியாய் அந்த மந்தைக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் அதன் மேல் அவன் எப்பொழுதும் கவனமாயிருப்பான். நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து அவர் அப்படிதான் நம்மை பார்க்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஏதோ உன்னை நல்ல மேய்ச்சல் நடத்தி விட்டேன் ஆகியனாலே உன்னுடைய வழிகளை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி கடந்து செல்கிற ஒரு மேய்ப்பன் அல்ல, ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகியனால்தான் நாம் விதமாய் வாசிக்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரையும் அவர் நம்ம இடத்தில் கூப்பிடுகிறார். ஐயா, நீங்கள் பாரத்தை சுமக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் வருத்தப்பட வேண்டியதும் இல்லை. ஏனென்றால் உங்கள் மேய்ப்பனாகிய நான் உங்கள் பாடுகளையும் உங்கள் வருத்தங்களையும் உங்கள் துக்கங்களையும் நான் ஏற்கனவே சிலுவையில் சுமந்திருக்கிறேன். ஆகியனாலே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்கள் பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை. உங்கள் பாரத்தை நீங்கள் சுமப்பீரானால் உங்களால் நடக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாது, உங்கள் வாழ்க்கையில் எதையும் நீங்கள் சிந்திக்க முடியாது. ஆகியனாலே உங்களுடைய வருத்தங்களையும் உங்களுடைய பாடுகளையும் நீங்கள் என்மேல் வைத்து விடுங்கள், நான் உங்களுடைய சுமைகளை லகுவாக்கி உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து உற்சாகமாய் நடக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பன் தான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் இங்கே வாசித்தோம். பிரியமானவர்களே,
இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இவ்விதமாய் சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கவே முடியாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எது எப்பேருக்கு அந்த பாரமாக இருந்தாலும் சரி, அது எப்பேருக்கு அந்த கவலையாக இருந்தாலும் சரி, அது எப்பேருக்கு அந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சுமக்கக்கூடியவர் மாத்திரமல்ல, அதிலிருந்து விடுதலை தரக்கூடியவரும் தான் இந்த நல்ல மேய்ப்பர். ஆகினால்தான் அவர் இவ்விதமாய் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதைத்தான் பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன நல்ல மேய்ப்பர் என்று பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் ஏதோ உங்கள் கவலைகளை கேட்டுவிட்டு போகிற ஒரு மேய்ப்பன் அல்ல. ஆகினால் தான் பவுல் பிலிப்பில் எழுதும்போது விதமாக சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளை உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். என்னென்ன ஒரு நல்ல மேய்ப்பன் என்று பாருங்கள். இன்றைக்கு யார் சொல்ல முடியும்? யாரிடத்திலே உங்கள் பாரங்களை சொல்ல முடியும்? யாரிடத்திலே உங்கள் கவலைகளை சொல்ல முடியும்? யாரிடத்திலே உங்கள் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள முடியும்? உங்கள் கவலைகளையும் உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் பாரங்களையும் கேட்கிறதுக்கு ஆவலாய் உள்ள ஒரு மேய்ப்பன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு காண்பிப்பார், எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை கொடுப்பார், எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை கட்டளை கொடுப்பார். நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, அதுதான் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அடுத்தபடியாக இந்த நல்ல மேய்ப்பர் வேறு என்ன செய்கிறாரா, இந்த ஆடுகள் ஒருவேளை மந்தை விட்டு தூரமாய் போனாலும் அல்லது மந்தை விட்டு விலகிவிட்டாலும் அந்த ஆடுகளை குறித்து அவர் கவலையற்று இருக்கிற ஒரு மேய்ப்பன் அல்ல. ஆகினால்தான் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், ஒருவனுக்கு 100 ஆடுகள் உடையவனாயிருந்து அதில் ஒரு ஆடு காணாமற் போனால் அவன் அந்த 99 ஆடுகளை விட்டு அந்த ஒரு ஆடை தேடி போய் அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் தேடுவானான். என்ன ஒரு நல்ல மேய்ப்பன் பாருங்கள். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் இனி எனக்கு கிறிஸ்து வேண்டாம், இந்த உலகம் எனக்கு போரும் என்று சொல்லி உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருந்தாலும் அவர்களை தேடித்தான் இயேசு கிறிஸ்து போகிறாராம். அந்த காணாமற் போனை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் தேடி கண்டுபிடித்து அந்த காணாமற் போன ஆட்டை அவன் கண்டுபிடிக்கிற வேளையில் அதை தன்னுடைய வீட்டுக்கு தோளின் மேல் போட்டு கொண்டு வந்து அவன் என்ன செய்கிறானா, தன்னுடைய உறவின் சிநேகிதரெல்லாம் கூப்பிட்டு சந்தோஷப்படுகிறானா. ஐயா, ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது, இதோ நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சந்தோஷப்படுகிறாராம். பாருங்கள், இந்த காணாமல் போன ஆடு 99 ஆடுகள் இருக்கிறதே, ஒன்று காணாமல் போனால் என்ன, பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு விடுகிற மேய்ப்பன் அல்ல அவர். அந்த ஒரு ஆடை கண்டுபிடிக்கிற அளவுக்கும் மிகுந்த ஜாக்கிரதையாய் தேடி அந்த ஆட்டை கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷப்பட்டது போலத்தான் இயேசு கிறிஸ்துவும். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போயிருந்தாலும், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருந்தாலும் அவர் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். 99 ஆடுகளை குறித்து அவர் அதிக கவலைப்படுவதில்லை. அது மந்தையில் இருக்கிறது. மந்தை விட்டு போனதான ஆடைத்தான் அவர் தேடி கண்டுபிடிக்கிறாராம். ஆகினால்தான் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரர் வந்தார்
பாருங்க, இழந்து போனதான ஒன்றை அவர் தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்வது யாருக்கு சொன்னார் என்று சொன்னார், சகியூ என்ற ஒரு மனிதன். அவன் இந்த உலகத்திலே ஒரு பாவி என்று பெயர் பெற்றவன். அவன் ஆயக்காரனுக்கு தலைவனாயிருந்தவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு இல்லை. அவன் மிகுந்த ஐஸ்வர்யவான் வேதம் சொல்கிறது. அவன் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது, ஆனால் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, அவனுக்கு சமாதானம் இல்லை, அவன் வாழ்க்கையிலே பரலோகத்துக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட வேளையில்தான் அவரோடு கூட திரளான ஜனங்கள் போய் கொண்டிருந்தார்களாம். அவர்கள் எல்லாரையும் அவர் என்ன செய்யவில்லை, நானே இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் சொல்லவே இல்லை. அவரை சுற்றி செல்வந்தர்கள் இருந்தார்கள், கனவான்கள் இருந்தார்கள், எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் அவர்களை ஒரு வீட்டிற்கும் அவர் செல்லவே இல்லை. ஆனால் சகேயை மாத்திரம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்னாரா. பிரியமானவர்களே, காணாமற் போன ஒரு ஆடு தான் இந்த சகேயு. தன் வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தான். அவன் அறிக்கிறான் பாருங்கள், ஆண்டவரே, நான் ஒரு இடத்தில் அநியாயமாக வாங்கியிருந்தார், அவன் 4 இடத்துல திருப்பி தருகிறேன். என்னுடைய ஆசையில் பாதி ஏழைகள் கொடுக்கிறேன் ஆண்டவர். எல்லாம் என்னுடைய பாவத்திலே சம்பாதித்து நான் உம்முடைய பிள்ளையாக நான் வாழ விரும்புகிறேன். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தால் இந்த நல்ல மேய்ப்பன் அவர் உங்களைத்தான் தேடி வந்திருக்கிறார். இந்த சிலுவை தியான நாட்களிலே கர்த்தர் உங்களுக்காகத்தான் அவர் சிலுவை சுமந்தார், உங்களுக்காகத்தான் அவர் பாடுகளை அனுபவித்தார், உங்களுக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் அவர் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் தேடுவீர்களா? இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்தார். என்ன நல்ல மேய்ப்பன் என்று பாருங்கள். இந்த நல்ல மேய்ப்பன் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்கிறார். நல்ல மேய்ச்சலை மேய்க்கிறார், அந்த மந்தையை விசாரிக்கிறார், அந்த மந்தையை தேடி காணாம போனதை கொண்டு கூட்டி சேர்க்கிறார், அந்த மந்தை மேல் எப்பொழுதும் கவனமாக இருக்கிறார். அந்த மேய்ப்பர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஆடுகள் என்று சொல்லி. இன்றைக்கு அவருடைய ஆடுகளாய் நீங்களாம் மாறும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இந்த நல்ல மேய்ப்பன் மேய்ப்பனைகள் மாத்திரமல்ல, இந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். ஆடுகளை மேய்ப்பதோடு கூட மாத்திரமல்ல, அந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஐயா, இந்த உலகத்தில் அநேக காரியங்களுக்காக மரித்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல ஒருவரும் மரிக்கவே இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக என்னென்ன காரியத்தெல்லாம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து இந்த ஆடுகளுக்காக சிலுவையிலே எதற்காக அவர் ஜீவனை தந்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஏசாயா 53 அதிகாரம் 4-5 விதமாக சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு எண்ணினோம். நம்முடைய மிருக நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானே உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பிரியமானவர்களே, சிலுவையில் ஏதோ தன்னுடைய ஜீவனை கொடுக்கவே இல்லை. அவர் சிலுவையில் தான் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தாராம், நம்முடைய பாடுகளை சுமந்தாராம்,
நம்முடைய மீறுதலெல்லாம் அவர் சுமந்தாராம். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை அவர் கொடுத்தாராம். பாருங்கள், நாம் அடிக்கப்பட வேண்டியவர்கள், நம்முடைய தவறுதலுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தாராம். ஆகினால் தான் அவர் சொன்னார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இன்றைக்கு ஜீவனை கொடுத்த, நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். இன்றைக்கி அநேக காரியங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்கார். ஆனால் நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. பிரியமானவர்களே, முன்னே நாம் தூரமாக இருந்தோம். அவர் சமீபத்தில் கொண்டு வரும்படியாகத்தான் அவர் தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாராம். இந்த சிலுவையில் அவர் ஒப்பு கொடுக்கும்போது என்னென்ன காரியத்தெல்லாம் அவர் செய்தார்? நான் முதல்ல பார்த்தோம், அவர் நமக்கு அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். நமக்கு சமாதானம் ஆக்கினையை அவர் நமக்கு உண்டு பண்ணினார். அநேக காரியங்களை அவர் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்தார். சிந்தித்து பாருங்கள், இந்த நல்ல மேய்ப்பனை போல இன்றைக்கு யாராவது நீங்கள் காண்பிக்க முடியுமா? இல்லை யாராவது ஒப்பு கொடுக்க வருவார்களா? இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தாரே. அடுத்தபடியாக அவர் சிலுவையிலே என்ன செய்தாராம்? முன்னே தூரமாக நம்மை சமீபத்திலே கொண்டு வந்தாராம். முதலாவது நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை சிலுவை சுமந்தார். இரண்டாவது நம்மை சமீபத்திலே கொண்டு வந்தார். என்ன சமயத்தில் அவர் கொண்டு வந்தார்? வாசித்து பார்க்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் இப்படிமா சொல்கிறது. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை ஒன்றாகி பகையான் என்ற பிரிவினாகி நடுச்சோரை தகர்த்து சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சலை ஒழித்து இருதரத்தாரை தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதரத்தார் ஒரே சரமாக தேவனுக்கு ஒப்புவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷம் அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிற்கு சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, முன்னே நாம் தூரமாக இருந்தோம். ஐயா, நான் எதற்கெல்லாம் தூரமாக இருந்தேன்? அதே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது காணியாட்சிக்கு புறமானவர்கள், வாக்குத்தத்தின் உடன்படிக்கை அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள், கிறிஸ்துவை சேராதவர்கள், இப்படியெல்லாம் நான் தூரமாக இருந்த நம்மை சிலுவையிலே பகை, சிலுவையிலே நமக்காய் நமக்கும் அவருக்கும் இருந்த பகையை கொன்று நம்ம எல்லாரையும் ஒரு தரத்தாராய் ஒரே பரிசுத்த ஜனமாய் நம்ம உண்டாக்கும்படியாய் இந்த நல்ல மேய்ப்பன் தன்னை ஜீவபலியாய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாராம். சிந்தித்து பாருங்கள், அவர் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கே நின்றிருப்போம்? நம்ம வாழ்க்கை எவ்விதமாய் போயிருக்கும்? அவர் நம்மேல் வைத்த கிருபையினாலே, நம்மேல் வைத்த அன்பினாலே, நம்மேல் வைத்த தயவினாலே, நமக்கு இரக்கம் பாராட்டியதனாலே தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையிலே பகையை கொன்று நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருதரத்தாரையும் ஒன்றாய் ஆக்கினாராம். அடுத்தபடியாக சிலுவையிலே தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், எல்லா அதிகாரங்களை உரித்து கொண்டு, துரைத்தனங்களை உரித்து கொண்டு, வெளியரங்கமான கோலமாகி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமையா, நம்ம எல்லாருக்கும் விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்த எல்லா சத்துரு கிரியைகளையும் எல்லா அந்தகார சக்திகளையும் அவர் உரித்து கொண்டு அவர்கள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகினால் தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளிலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
அமையா, இதோ அந்த தேவன் நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தபடியினாலே அந்த வெற்றி அவருக்காக அல்ல, நம் ஒவ்வொருவரும் வெற்றி பெறும்படியாய், நம் ஒவ்வொருவரும் ஜெயம் பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த நாள் வரையிலும் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த இந்த பிசாசின் கிரியைகளும் சத்துரு கிரியைகளுக்கும் நாம் அடிமைப்படுத்தும்படியாய் நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்து நமக்கு ஜெயித்து தந்ததான இந்த நல்ல மேய்ப்பனை சிந்தித்து பாருங்கள். சிலுவையிலே அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார். சிலுவையிலே நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்று நமக்கு சமாதானம் உண்டு பண்ணார். சிலுவையிலே பகையை கொன்று இருதரத்தாரை ஒன்றாக்கினார், நம்மை சமீபத்திலே கொண்டு வந்தார். அதோடு கூட மாத்திரமல்ல, சிலுவையிலே நமக்காய் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கும்படியாய் இன்றைக்கு நாம் அந்த மேய்ப்பனுக்காய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை புல்லுலங்களில் மேய்ப்பார், நம்மை விசாரிப்பார், அவர் நம்மை போஷிப்பார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை தேடி எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். இந்த இயேசு கிறிஸ்து தான் நம்மை பார்த்து மிகவும் வாஞ்சியோடு கூட சொல்கிறார். வாசித்து பார்க்கலாமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாகும். ஆமான் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இதோ தம்முடைய கரங்களை நீட்டிக்கொண்டு தான் இருக்கிறார். இந்த தொழுவத்தில் இல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகள் இந்த தொழுவத்துக்கு வர வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை அறியாதீர்கள் என்று சொன்னால் உங்களைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். உங்களுக்காகத்தான் அவர் சிலுவை சுமந்திருக்கிறார். உங்களுக்காகத்தான் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பன். இந்த உலகத்தில் ஒரே ஒரு நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவரை போல உங்களை புல்லுலடங்களை மேய்ச்சலை கொண்டு ஒரு மேய்ப்பன் இந்த உலகத்தில் இல்லை. அவரை போல விசாரிக்கிற ஒருவருமே இல்லை. அவரை போல நடத்துகிற ஒருவரும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை போல உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் அக்கிரமங்களுக்காக, உங்கள் மீறுதலுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்த ஒருவருமே இல்லை. அவரை போல இழந்ததை தேடவும் ரட்சிக்க வந்திருக்கேன்னு சொன்னவர் ஒருவருமே இல்லை. அவரை போல வெற்றி சிறந்தவர் ஒருவருமே இல்லை. ஆகையினாலே இன்றைக்கு நீங்கள் அந்த மேய்ப்பினுடைய மந்தைக்குள்ளாய் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையும் செழுமையாய் அவர் மாற்றுவார். அதோடு கூட மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை அவர் தருவார். அதோடு கூட மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை அவர் கட்டளை கொடுப்பார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து இல்லை, நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? சிந்தித்து பாருங்கள். தன்னையே ஜீவபலியாய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். தனக்காக அல்ல, தன்னுடைய பெயர் புகழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்ள முடியாது. நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை சுமந்து கொள்ள முடியாது. நாம் ஒவ்வொருவரும் சமாதானமாக வாழும்படியாய், நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்கும்படியாய் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். எப்படி தெரியுமா? வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் கதவை இயேசு கிறிஸ்து தட்டுகிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் இதே கதவை இன்றைக்கு தட்டுகிறார். இன்றைக்கு அந்த கதவை திறப்பீர்களா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே அவர் இயேசு கிறிஸ்து அநேக நாட்களாக இந்த வார்த்தைகளோடு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு இது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்க ஒரு கடைசி தருணம் கூட இருக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் நல்ல மேய்ப்பர். அவர் ஒருவர் மாத்திரம் உங்களுக்காய் ஜீவனை தந்தவர். அவர் ஒருவர் மாத்திரம் உங்களுக்காய் பாடுகளை நிந்தனைகளை
அவமானங்களை சுமந்தவர். அவர் உங்கள் இதய கதவை இன்றைக்கும் தட்டி கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு காலம் இந்த கதவுடைய தட்டு சத்தத்தை கேட்டு நீங்கள் திறக்காமல் இருப்பீர்கள்? இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கு இயேசுவே என் இதயத்தில் வாரும் என்று சொல்லுங்கள். இயேசுவே, நீரே எங்கள் மேய்ப்பராயிரும் ஐயா. எங்கள் குடும்பத்துக்கு இங்கே மேய்ப்பராயிருங்க. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேய்ப்பராயிருங்க. எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை நீங்கள் மேய்ப்பராயிருங்க. நீங்கள் மேய்ப்பராயிருந்தால் எங்கள் வாழ்க்கையில் தாட்சி இல்லை. நீங்கள் மேய்ப்பராயிருந்தால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயம். நீங்கள் மேய்ப்பராயிருந்தால் எங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம். சொல்லுவீர்களா? கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். உங்களுக்காகத்தான் எல்லா அவமானத்தின் நிந்தையும் ஏற்றுக்கொண்டார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் தரும்படியாய், உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வரும்படியாய், உங்கள் வாழ்க்கை ரட்சிப்பு கொள்ளும்படியாய் சாட்டையில் அடிக்கப்பட்டார். ஆணிகள் அடிக்க ஒப்பு கொடுத்தார். விழாவில் அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். கடைசி ரத்தத்தை உங்களுக்காக சிந்தினார். சிந்தித்து பாருங்கள். கர்த்தருக்கு இன்றைய ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. நான் அவரோடு ஜெபிக்கலாமா? துதியின் மத்தியிலே வாசமாக இருக்க அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் இதோ எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறப்பா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆளுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்னு சொன்ன தேவன் எங்களுக்கு ஜீவனை தந்ததுனாலே இதோ நாங்கள் இன்றைக்கு நல்ல மேய்ப்பனுக்குள்ளாய் எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எந்தெந்த ஆத்துமாக்கள் ஆண்டவர் இன்னும் மந்தைக்குள் வரவில்லையோ அவை எல்லாம் மந்தைக்குள் வரத்தக்கதாய் எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்யுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. நாம் மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.